காக்கா காக்கா மை கொண்டு வா, காடை குருவி மலர் கொண்டு வா, பசுவே பசுவே பால் கொண்டு வா, பச்சை கிளியே பழம் கொண்டு வா, காக்கா காக்கா மை கொண்டு வா. நம்ம நாட்டில் சின்ன பிள்ளைங்க பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் செஞ்சுக்கிற ஒரே ஒரு அலங்காரம் இந்த மை தான். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி கண்ணில் தடவும் போது அப்படின்னு ஒரு சத்தம் போடுவாங்க. எதுக்கு தெரியுமா? எங்கேந்திரா இந்த சத்தம் வருதுன்னு புள்ள அப்படி மலங்க மலங்க மேலே முழிக்குமில்ல, அப்போ அப்படியே கண்ணில் மையை பூசி விட்டுருவாங்க. இந்த மையை தான் இப்போ நீங்கள் என்ன டப்பாவில் வாங்கி பூசிக்கிறீங்க, இல்லாட்டி பென்சிலை வச்செல்லாம் எழுதிக்கிறீங்க. எங்கள் ஊர்லெல்லாம் அப்படி இல்லைப்பா. எங்கள் பாட்டி காலத்துலேருந்து வீட்டில் தான் மை செய்வோம். அது எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். ரொம்ப ஈஸிங்க, நல்லா செய்யலாம். வேண்டியதெல்லாம் என்ன? இப்படி ஒரு 2-3 செங்கல் வேணும். காற்று ரொம்ப படக்கூடாது. அதுக்கு தான் இப்படி அணைச்சாப்பில் நம்ம பொங்கலுக்கு அடுப்பு வைப்போம்ல, அந்த மாதிரி 2-3 செங்கலை அப்படி சேர்த்து வச்சுக்கிடுங்க. அதுக்கு அடியில் ஒரு அகல் விளக்கோ இல்லாட்டா இரும்பு விளக்குலையோ நல்ல விளக்கெண்ணெயை ஊற்றி, அதுக்கு திரி என்ன தெரியுமா போட்டிருக்கிறேன்? இம்புட்டோண்டு சின்ன துணி பிட்டு, அது பட்டு பிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நூல் பிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கரிசலாங்கண்ணி இலைய நல்லா கசக்கி சாறு புழிஞ்சு இந்த துணியை அதில் நனைச்சி நிழல் உணத்தெல்லாம் உணர்த்தி வச்சுக்கிறணும். இந்த தேவகோட்டை காரைக்குடி பக்கத்தில் கரப்பான் அப்படின்னு ஒரு செடி கிடைக்கும். அந்த செடியோட சாரத்தை கூட அழகாக பிரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரிஞ்சு வச்ச காய வைக்கிறோம்ல, அந்த துணியை அப்படியே சுருட்டினா திரி மாதிரி திரிச்சு அதைத்தான் இந்த விளக்கெண்ணெய் அடுப்பில் போட்டிருக்கேன். இது என்னன்னு கேட்குறீங்களா? இதில் தான் நாம் மை செய்ய போகிறோம். இது உள்ளுக்குள்ளே என்ன தடவி வச்சுருக்கேங்கிறத சொல்கிறேன். பட்டு கடுக்கா இல்லாட்டி சந்தனத்தை போட்டு நல்லா துளி தண்ணியை ஊற்றி இதில் நல்லா வழித்து எடுத்து இதை அந்த உள்ளே பூசி காய வச்சிடணும். இதை அப்படியே காஞ்ச பிறகு இதை பாருங்க, அந்த விளக்கு அப்படியே அந்த கறி மேலே ஏறி படியிறாப்பில் வச்சிடணும். சத்தம் போடக்கூடாது. அந்த உள்ள சத்தம் போட்டால் அந்த விளக்கு இப்படி இப்படி அலையும் இல்லை, காற்று அடித்தாக்க அப்புறம் அந்த மை கூடு மாதிரி வராது. சத்தம் போடாத ஒரு இடத்துல மெதுவாக இதெல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளே இருக்கிற விளக்கெண்ணெய் ஆகவும் அந்த திரி ஆகவும் இந்த கூடு இருக்குல்ல, இது மேலே அழகாக கருப்பாக அந்த மை அப்படியே படிஞ்சிடும். அது அப்படியே இது பாருங்க, தேன் கூடு மாதிரி இருக்கும். அப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டில் நல்ல இரும்பு கத்தி, சுத்தமான கத்தியை வச்சு நல்லா அப்படி தட்டிட்டு, பசு வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெயை எடுத்துக்கிடுங்க. இந்த வெண்ணெயை எடுத்து லேசாக சுட வச்சுட்டு இளஞ்சூட்டில் இந்த பொடியை நல்லா குழைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா திரட்டினா உருண்டையாக வந்துடும். இதை எடுத்து மைச்சிமிழுன்னு ஒன்று உண்டு தெரியுமா? இப்படி இப்படி பிரித்தா பிரிக்கலாமே. இரும்பில் கிடைக்கும், எவர் சில்வரில் கிடைக்குது, வெள்ளியில் வச்சுக்கிடுங்க, எதில் வேணாலும் வச்சுக்கிடுங்க. அந்த மையை அதுக்குள்ளே வச்சு மூடிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. வேணும்னா கொஞ்சம் பச்சைக்கல் பூரை போட்டுக்கிடலாம். இந்த 2 நாள் தண்ணியில் இருந்த பிறகு எடுத்தீங்கன்னா கரிக்கவே கரிக்காது. அழகாக எடுத்து இப்படி கண்ணுக்கு போட்டுட்டீங்கன்னாக்கா வயசானா கூட என்ன, கண்ணுக்கு மை அழகுதேன். கண்ணுக்கு மை அழகு, கிழவிக்கு அறிவழகு.